முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கிரீன்வே சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். யாருமே போக முடியல. கிட்டத்தட்ட ஒரு 30 போலீஸ் 40 போலீஸ் காவல்துறையினுடைய பாதுகாப்போட தான் அங்க போக இருக்கு. இந்த கருணாசன் திருவாரூர் போயிருக்காரு. ஒரே நாள் ஒரு மணி நேரம் தொகுதிக்குள்ள போய் என்ட்ராக முடியல. ஓடி வந்துட்டார் பயந்துகிட்டு. இதற்காக ஒரு சீன் என்ன ஓட்டினாருன்னா, இங்க ஒரு முஸ்லீம் லீக்ல இருந்து இருக்காரு தமிம் அன்சாரின்னு சொல்லி, அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் மக்களுடைய கருத்தை கூட வாக்குப்பெட்டி வைக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. நாகப்பட்டினத்துல அவர் இருந்து ஜெயிச்சாரு. நாகப்பட்டினத்துல ஒரு வாக்குப்பெட்டி வச்சிருக்காரு. ஓஎஸ் மணியை ஒரு 500 ரூபாய் ரெடி பண்ணி பூரா அவங்களுக்கு ஓட்டு போற மாதிரி ரெடி பண்ணி கொண்டு நிப்பாட்டிருக்காரு. அதுக்கு முன்னாலே நாகப்பட்டினம் மக்கள் ஒரு 1000 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க மனசாட்சி போறாங்க, ஆண்கள் பெண்கள் 1000 ஓட்டுமே நம்மளுக்கே வந்திருக்கு. அவர் பெரிய டிடிக்கு மெட்ராஸ் இருக்காரு. மெட்ராஸ் ஒரே மனக்குழப்பமா இருக்குது. நான் ஒரு பெட்டி வைக்கலாம்னு சொன்னேன், தீர்ப்பு சொல்லுவேன் சொன்னேன். இது இப்படி தீர்ப்பு எப்படி சொல்ல முடியும் சொல்லி அவர் பார்த்தாரு, அங்கிட்டு இருந்து பார்த்தாரு. அப்படி என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் அங்க போய் சேர்ந்துட்டாரு. இப்ப இதுதாங்க நடந்த கதை. இந்த கதை இது எல்லாவற்றுக்கும் நடந்து முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப இருக்கிறது என்னன்னா, தமிழக மக்களை அன்போடு நேசித்து இன்றைக்கு தெய்வமாக குடிவந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு அம்மாவுடைய சாவில் மர்மம் புதைந்திருக்கிறது. இந்த மர்மத்தை நாம் வெளிக்கொணர வேண்டும் என்ற நிலையில் நாம் இந்த தர்ம யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறோம். உரிய விசாரணை மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்த சிபிஐ நடத்தினால் உரிய விசாரணை வரும் என்று நான் உறுதியாக சொல்லுகிறேன். நீதி கிடைக்கும் என்று சொல்லுகிறேன். உண்மை வரும் என்று சொல்லுகிறேன். ஏன்னு சொன்னால், சிகிச்சைகளை அளித்த சில டாக்டர் என்னிடம் சில விவரங்களை, மருத்துவ விவரங்களை, அம்மா கொடுத்த மருந்துகளை பற்றிலாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சொல்லும் போது நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிய வரும். அதற்காகத்தான் இந்த நீதி விசாரணை, அதுவும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற துறையின் மூலமாக இது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தர்ம யுத்தத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். அதற்காகத்தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாம் 8ஆம் தேதி இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறோம். தற்செயலாக நாம 8ஆம் தேதி நம்ம அறிவிச்சோம். அன்னைக்கு பாருங்க, மகளிர் தினம், உலக மகளிர் தினம். நாங்களாம் ஒவ்வொரு வருஷமா அம்மாவுக்கு போய் உலக மகளிர் தினத்துக்கு அம்மாவுக்கு பொக்கை கொண்டு கொடுப்பேன். வீட்டுல கொண்டு போய் அம்மாவுடைய மகளிருக்கு மகளிருக்கு